திமுக சார்பில் வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சோழர்கள் போல நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்தவர்கள் பல முறை கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மாநில காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இது அவங்களுக்குள்ள சொந்த பிரச்சனை. பள்ளிக்கூடத்தில் நடந்த மர்டராக இருந்தாலும் சரி, பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே திமுக காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி உண்மையாவே பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொன்னா அதை கண்டும் காணாம இருக்குதா அப்ப திமுக? நான் கேட்கிறேன். இவர் போய் அங்க போய் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு என்னையா சொன்ன அங்க போய் ஏதோ ஒரு குற்றம் நடந்தாலும் 2 நாட்கள்ல 3 நாட்களுக்குள்ள கைது பண்ணி அவரை வந்து ரிமாண்ட் பண்றாங்க. அந்த கைது செய்யறேன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா சொல்லுங்க. இப்ப வேங்க வயல்ல நீங்க குற்றம் சுமத்துறவன் தப்பான குற்றவாளி. மும்மொழிக்குள் ஏற்றுட்டா 3 மொழியில் மாணவர்கள் வந்து படிக்க போறாங்க, அவங்களோட அறிவு விருத்தி தான் ஆக போகுது. இல்ல, கல்வியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டமா அந்த திட்டம் இருக்கு. எங்களுக்கு தகுதி இருக்குங்க மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுன்னு சொல்றதுக்கு. நீங்க நடத்துற பள்ளிகள் எல்லாத்துலயுமே வந்து இந்திய பாடமா வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? இந்திய நாட்டோட பிரதமர் வந்து இப்படி கேள்விக்குள்ளாக என்ன கேள்விக்குள்ள உள்ளாக்கி இருக்கு? அண்ணாமலை அவர்கள் எடுத்திருந்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சிந்திப்பதற்கு திறனற்ற ஒருத்தரா தான் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் திரு மு. களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. திமுக சார்பில் வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் வந்து பொற்கால ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, சோழர்கள் போல நாங்கள் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் வந்து விமர்சிக்கணும் காரணத்துக்காண்டி தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி திமுக அரசு மேலே? திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் கொள்ளை, கொலை, அதுக்கப்புறம் வந்து கூலிப்படை படுகொலைகள், அதுக்கப்புறம் பாலியல் குற்றச்சாட்டுகள், அதுக்கப்புறம் வழக்கொள்ளையில் ஈடுபடுறவங்களை தட்டி கேட்குறவர்கள் எல்லாம் கொலை செய்வது, இப்படி தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் எப்படி இது வந்து பொற்கால ஆட்சி ஆகும்? இல்லை, அங்கங்கே நடக்கிறது வந்து நீங்கள் மொத்தமாக வந்து இல்லை, அங்கங்கே நடந்தது சரி. இப்போ பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னா தம்பி, அண்ணா நகரில் நடக்குது. அப்புறம் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை இணை ஆணையரே காவல்துறையில் பணிபுரிகிற பெண்களுக்கே வந்து பாலியல் குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. திமுககாரர்கள் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள், பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. இப்போ பாலியல் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஒன்று, கள்ளச்சாராயம். மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் சாவு. அதுக்கப்புறமா இனி நடக்க விட மாட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவு. அதுக்கப்புறம் நாங்கள் நடக்க விட மாட்டேன்னாங்க. இப்போ மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்டதுக்காக 2 இளம் தம்பிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இது ஏன் அடுத்து அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கலை? அதுக்கப்புறம் சாதிய வன்கொடுமைகள், புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சியில் அங்கொன்று இங்கொன்றுமா நடக்கலையே, இப்போ ஏன் நடக்குது? ஏன் நடக்குதுன்னா, இபிஎஸ்க்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அதிகார வர்க்கம் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மாநில அரசின் நிர்வாகம் வந்து ஆட்சியாளர்கள், அதாவது ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம், இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறாங்க. அதில் ஆளும் வர்க்கமாக இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து முடிவெடுக்கிற இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. அதிகார வர்க்கம் என்பது ஆலோசனை சொல்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே இந்த இபிஎஸ் காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, மதிப்புக்குரிய இபிஎஸ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாகம் வந்து அவருக்கு தெரியாததுனால என்ன செஞ்சாங்கன்னா, அதிகாரிகள் டாமினேட் பண்ணாங்க. அதிகாரிகள் முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்தாங்க. இது அப்படியே போயிட்டு இருந்துச்சுல. இப்போ திரும்ப 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இருக்கிற இடதுசாரிகள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா,
எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் முன் அனுபவம் இல்லாதனால இந்த மாதிரி நடந்துருச்சு. இவர் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு தொடர்ந்து பயணித்தவர், துணை முதல்வராக இருந்தவர், இவர் அதை தலைகீழ மாற்றி விடுவார், அதிகாரிகளை கட்டுப்படுத்தி விடுவார்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் தான்தோன்றித்தனமாக தமிழ்நாட்டில் நடந்து கொள்ளுகிற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. அதிகார வர்க்கம்தான் இன்றைக்கு ஆட்சியை முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது. முடிவெடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் அனுபவ குறைவால ஒரு பொம்மை அரசை நடத்துறது மாதிரி இன்றைக்கு நடந்து. இதை திமுக தரப்புல இல்லை திருமாவளவன் அவர்களோ சொல்லும்போது சொல்றாரு, இங்க லாபி பண்றாங்க உள்ளக்க ஆர்எஸ்எஸ் இடதுசாரி சனாதனம் பொருந்தியவர்கள் உள்ளக்க லாபி பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் காவல்துறை தான் கண்டிக்கிறாரு திருமாவளவன். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குற்றத்தை விசாரணை செய்து அந்த குற்றத்துக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு மாநில அரசு முயற்சிக்காமல் அந்த குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணுறீங்களே, இதுக்கு யார் எல்லாரும் கைது பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க? இல்லை தம்பி, இப்போ கொடி கட்டிக்கிட்டு விரட்டி பெண்களை பட்ட பகலில் தொந்தரவு பண்ணாங்க. அந்த வழக்கில் என்ன பண்ணீங்க நீங்கள்? அந்த குற்றத்தை ஈடுபட்டது திமுககாரர்கள் இல்லை அப்படின்னு நிறுவனத்துக்காக அந்த தம்பியில் ஒருத்தனை பிடிச்சி நாங்கள் அதிமுககாரங்க, நான் டோல்கேட்டுக்காக தான் கொடி வச்சேன்னு சொல்லி அந்த குற்றத்தை மறைக்கிறீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குற்றம் நடக்குது, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எழுது. அதில் சம்பந்தமே இல்லாமல் மாநிலத்தின் இது சென்னை மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் பேட்டி கொடுக்குறாரு. நீதிமன்றம் கூப்பிட்டு தலையில் குட்டுது, உங்களை யார் பேட்டி கொடுக்க சொன்னது அப்படின்னு கேட்குது. அடுத்தது அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆகுது. அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சே, அவங்க மேலே மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசு தானே இது காரணம் சொல்றாங்க. மத்திய அரசோட சைபர் கிரைம் தான் இதை வெளியிட்டாங்க ஒரு ஃபால்ட்டு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, அதை தான் நான் சொல்றேன்ல தம்பி, இதன் மீதெல்லாம் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னன்னு கோர்ட்டு கேட்டுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க? நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு தடை வாங்கினீங்கல்ல, மாநில காவல்துறை போய் தடை வாங்குது இல்லை, எதுக்கு வாங்குது? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ கூட பாருங்கள், நேற்று மயிலாடுதுறையில் 2 பேர் இளம் பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்தவர்கள் அந்த ராஜ்குமார், தங்கத்துறை, மூவேந்தன் 3 பேரும் பல முறை கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கைது செய்யப்பட்டு வெளியில் வந்திருக்காரு. ஆனால் மாநில காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, இது அவங்களுக்குள்ள சொந்த பிரச்சனை, வாய் தகராறுனால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுது. அப்போ இதன் மூலம் என்ன தெரிய வருது அப்படின்னா, மாநில அரசு குற்றத்தை மூடி மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, குற்றத்தை ஏற்க மறுக்குது. ஒரு குற்றம் நடக்குது ஒரு மாநிலத்தில் அப்படின்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கு சிக்கல் உருவாகுதுன்னா அந்த சட்ட ஒழுங்கு சிக்கலுக்கான காரணத்தை கண்டுபிடித்து அடிப்படையில் அதன் மீதான முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ வேங்கை வயலில் இந்த திமுக அரசினுடைய நிலைப்பாட்டை பார்த்து உலகமே கைகொட்டி சிரிக்குது, காரி மூஞ்சில் துப்புது. ஏயா, மலத்தை கலந்து அந்த மலத்தண்ணியை ஒருத்தன் குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு அவன் போய் வழக்கு தொடுப்பானா? இல்லை, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் 1 லட்சம் கால் ரெக்கார்ட்ஸ் ட்ராக் பண்ணோம், 370 சாட்சியங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் வச்சு தான் அவங்க குற்றவாளியை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோன்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க. சிபிசிஐடி சொல்லுது, நீங்கள் தொடக்கத்தில் இருந்து நீங்கள் குற்றத்தை ஒத்துக்குங்க, உங்களுக்கு நாங்கள் வேலை போட்டு தர்றோம், உங்களுக்கு ஒரு தலைக்கு 2 லட்ச ரூபா தர்றோம்னு சொல்லி தொடக்கத்திலிருந்தே சிபிஐ போய் விசாரணையில் ஈடுபட்ட அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் இந்த பையங்களை மிரட்டினாங்கன்னு அந்த பையங்களே நேரடியாக சொல்கிறாங்களே, அது பொய்யா? சொல்ல குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு என்ன வேணா சொல்லலாம்லண்ணா? இல்லைங்க தம்பி, அதை தான் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த உலகம் என்ன கேள்வி கேட்குதுன்னா, மலத்தை கலந்த தண்ணியில் சமைச்சு கலந்த தண்ணியே அவனும் குடிச்சிக்கிட்டு 1 வாரம் இருப்பானான்னு கேட்குறாங்க. எந்த மனிதனாலும் முடியுமா? அது முடியாது. அப்படின்னு சொன்னால் அவர்கள் எப்படி அதை செய்திருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு வருகிற போது காவல்துறை, இப்போ நான் அதை விடுங்க தம்பி, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே சென்னையில் ஒரு காவல் நிலைய மர்டர் நடந்துச்சு. காவல் நிலையத்தில் வைத்து விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு குதிரை ஓட்டி பையனை அடித்து காவல்துறை கொலை செய்தது. அதன் மீதான இந்த திமுக அரசு எடுத்த முறையான நடவடிக்கை என்ன? எத்தனை காவலர்கள் அதில் தண்டிக்கப்பட்டாங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதை விடுங்க. ஸ்ரீமதியினுடைய மரணம், ஸ்ரீமதி மரணத்தில்
திமுக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? இந்த அரசின் கையாலாகாத தனத்தினால தான் அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் அந்த பள்ளிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பேருந்துகளுக்கெல்லாம் தீ வச்சு ஒரு மிகப்பெரிய நாடகத்தை பள்ளி நிர்வாகமே நடத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருந்த காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துச்சா? எந்த இடத்துக்கு எங்கே போயிருந்து? டிஃபன் சாப்பிட போயிருந்தாங்களா அவங்கெல்லாம்? நான் அதை விட இன்னொன்று கேட்குறேன். அன்றைக்கு மாநிலத்தின் காவல்துறை தலைவராக இருந்த மதிப்புக்குரிய ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் அங்கே போய் நான் ஆய்வு செய்து இங்கே வந்து இந்த இங்கே நடந்த அந்த குற்றத்துக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது வரைக்கும் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர் டிஜிபி இது மாதிரி நடந்த எந்த ஒரு சம்பவத்துக்காக நேரடியாக போய் ஆய்வு செய்து இது போல வந்து அறிக்கை வந்து அங்கிருந்தே வந்து நேர்காணல் கொடுத்துருக்காங்களா? ஏன் இதை செஞ்சீங்க? அப்போ யாரை காப்பாற்றுறதுக்காக இதை செய்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் நடந்த மர்டராக இருந்தாலும் சரி, பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே திமுக காரர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று திமுக இந்த திராவிட மாடல் அரசு நினைக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது ஒரு அன்சேஃப்டு மாடல். இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற மாடல் கிடையாது. இது மக்களை துன்புறுத்துகிற, மக்களை அச்சுறுத்துகிற, ஆட்சியை எப்படி செய்யணும்னு தெரியாத ஒரு மாடல் அரசு. இப்போ இந்த மாதிரி இந்த பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கம் ஆட்சியை நிர்வகிக்கிறதுனால தான் திருச்சியில் மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்கள் வட மாநிலத்தில் போய் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு கட்சி உருவாக்குதுன்னு சொல்றார். அது யாருக்கு அவமானம்? தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தானங்க அது அவமானம், அது அசிங்கம், அது கேவலம். அப்போ என்ன திமுக திராவிட மாடல் அரசு திறனற்ற அரசா? நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே பிரிவினைவாதத்தை தூண்டுது அப்படின்னு சொன்னால் அதை கண்டும் காணாமல் இருக்குதா அப்போ திமுக? நான் கேட்குறேன். இவர் போய் அங்கே போய் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல, அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு என்னையா சொன்ன, அங்கே போய் எதுவாக இருந்தாலும் இங்கேயில் நீ சொல்லியிருந்துருக்கணும், எங்ககிட்ட சுட்டி காட்டி இருந்திருக்கணும். நீ எதுக்கு அங்கே போய் இந்தியாவே திரும்பி பார்க்குறது மாதிரி போய் குற்றச்சாட்டு எதுக்கு அங்கே கொண்டு வச்ச? அப்போ தமிழ்நாடு அரசு கையாலாகாத அரசு, தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியாத ஒரு அரசு அப்படின்னு நிறுவ நினைக்கிறியா? திமுக மாடல் அரசை வந்து தப்பா சொல்றியான்னு சொல்லி அவருக்கு வந்து மெமோ கொடுத்துருக்கணும், அவரை வந்து பனிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் மற்ற அதிகாரிகள் எல்லாம் வந்து பயப்படுவாங்க. இன்னைக்கு இப்போ பாருங்க, கடந்த 17ஆம் தேதி புதுக்கோட்டையில் ஜகுபர் அலி அப்படின்னு ஒருத்தர், ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவர் வந்து அந்த பகுதியில் வந்து சட்டத்துக்கு விரோதமாக குவாரியிலிருந்து மலைகளை உடைச்சி கல்லை தூக்கிட்டு போகிறாங்க. அதை கண்டித்து காவல்துறையில் வந்து மனு கொடுக்குறாரு. இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு தவறு நடக்குது, அதை அரசின் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போகணும்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அந்த புகாரை கொடுத்துட்டு அந்த காவல் நிலையத்தை விட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடியே யார் மேல நீங்க புகார் கொடுத்தீங்களோ அவருக்கு செய்தி சொல்லிடுறாங்க. அங்கங்க நடக்கலாம். ஓவராலா தமிழ்நாடு போலீஸ் இப்ப நான் சொன்ன ஆமா தம்பி, இப்ப நான் சொன்ன எல்லா சம்பவத்திலையுமே மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கல. மாநில அரசு இதுல இந்த எல்லா சம்பவத்திலுமே குற்றவாளி நம்பர் 1 யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காவல்துறை தான் இருக்கு. புரியுதுங்களா? ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க. இப்ப இன்னைக்கும் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுது. இது அந்த 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 சராகத்தில் இருக்கிற காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக மாவட்ட பொறுப்பாளருக்கு, எம்எல்ஏவுக்கு, எம்பிக்கு, அந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கல்வராய மலை என்ன சாராயம் காய்ச்சுகிற இடமா? தமிழ்நாட்டில் எத்தனை டாஸ்மாக் கடைகளை வச்சு நடத்துறீங்க? எத்தனை இளம் பெண்கள் தாலியை அறுக்குறீங்க? அப்போ அம்மையார் கனிமொழி அவர்களை பார்த்து நாங்கள் வந்து கேட்குறோம், அம்மா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சறது உங்களுக்கு தெரியாதா? டாஸ்மார்க்கு கடை நடத்தி இளம் விதவைகளை உருவாக்குறது பத்தாது அப்படின்னு சொல்லி கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று தமிழ் பெண்களோட தாலியை அறுக்கணும்னு திமுக நினைக்குதாங்கிற கேள்வியை நாங்கள் கேட்டால் உடனே நாங்கள் குற்றவாளியாக குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. அரசு வந்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்குது. ஏதோ ஒரு குற்றம் நடந்தாலும் 2 நாட்களில் 3 நாட்களுக்குள்ள கைது பண்ணி அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்லைங்க தம்பி, அதை தான் நான் கேட்குறேன் தம்பி. நீங்கள் கைது செய்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா சொல்லுங்கள். இப்போ வேங்க வயலில் நீங்கள் குற்றம் சுமத்துறவன் தப்பான குற்றவாளி. நான் தான் கேட்குறேன், விக்னேஷை வந்து அடித்து கொண்ட போலீஸ் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன?
புரியுதுங்களா உங்களுக்கு? ஜாஃபர் அலியை வந்து வந்து உயிரோடு முதல் தடவை லாரியை விட்டு அடிச்சுட்டு திரும்ப உயிரோடு இருந்தால் இருப்பான்னு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி அடித்து கொண்டிருக்கான். இல்லை, அந்த 4 குற்றவாளி வந்து கைது பண்ணியிருக்காங்க, குவாரிக்கெல்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்க. குவாரியில் இருந்ததை வந்து தம்பி இப்போ கைது செய்யப்பட வேண்டியது யார்? அந்த முதலாளியும் கைது பண்ணியிருக்காங்களா குவாரியோட? அதை தான் தம்பி சொல்கிறேன். அவன் இது மாதிரி கைது செய்கிறீங்கல்ல, ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், அவனை கைது செஞ்சு உள்ளே கொண்டு வைக்கிறீங்க, 15 நாள் கழிச்சு அவன் வெளியில் வந்துடுறான், இதுவா அதுக்கு தண்டனை? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்காக தாங்க தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பீரியடில் குண்டர் சட்டமே கொண்டு வந்தான். குண்டர் சட்டம் கொண்டு வந்ததே கள்ளச்சாராயம் போதைப் பொருள் கடத்துறவர்களை தண்டிக்கிறது தான் கொண்டு வந்தான். அப்போ எத்தனை பேரை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கள்ளச்சாராய கேஸில் எத்தனை பேரை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கு? எத்தனை பேரை போதைப் பொருள் கடத்துறவங்களை குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கு? எத்தனை பேரை தண்டிச்சிருக்கீங்க? போதைப் பொருள் கடத்துறவங்க பூரா திமுக காரனாக இருக்கான், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்கலாம் திமுக காரர்களாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த காவல்துறை இருக்குல்ல, இந்த காவல்துறை இப்போ வந்து திருச்சியில் காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சிட்டு போன இளம் தம்பிகளை சுற்றி நின்று நீளமான கம்பை வச்சு அடிக்கிறாங்க, அவங்க கத்தடி துடிக்கிறாங்க, அதை வீடியோ எடுத்து மீடியாவில் போடுறாங்க. இப்படி காவல்துறை அதிகாரிகள் இது மாதிரி கைது பண்ணிட்டு போய் பொதுமக்களை அடிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கா? இது கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை தலைமையில் இருக்கிறவங்கள தவறு தானே இது? அங்க கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை தலைமை இல்லைங்க. அந்த தலைமையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாருக்கிட்ட அந்த துறை இருக்கோ அவருடைய பொறுப்புங்க. அந்த துறையில் இருக்கிறவர் திறனற்றவராக இருக்கிற போது தான் இதெல்லாமே நடக்குது. நான் அதுக்கு தான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், கலைஞர் கருணாநிதி காலத்தில் இப்படி நடக்கலை. காவல்துறை இவ்வளவு சுதந்திரமாக நம்மளை யாரும் தட்டி கேட்க முடியாது, நம்ம எத்தனை தவறு செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலை அன்றைக்கு கிடையாது. அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அது கிடையாது. அது வந்து எடப்பாடி பழனிசாமி காலத்தில் தொடங்கி திமுக காலத்தில் உச்ச நிலையை அடைஞ்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், பல்வீர் சிங் அப்படின்னு ஒரு தம்பி, ஒரு இளம் வயது ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணார், அடித்து குற்றவாளியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து குரடு வச்சு பல்ல பிடுங்கினார். அவர் மேலே நீங்கள் என்ன எவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க? எடுத்திருக்காங்களா? அதாங்க, எவ்வளோ நாள் கழிச்சு அடித்து ஒரு 100 பேர் பல்ல பிடிங்கிருக்கிறான், அவ்வளோ பேரும் பல்ல மீடியாவுக்கு வந்து காட்டுறான். இம்மிடியேட்டாக அவனை சஸ்பெண்ட் பண்ணி உட்கார வச்சு விசாரணை நடத்துவியா? திரும்ப அவனை அந்த பொறுப்பில் வச்சுக்கிட்டே நீங்கள் விசாரணை நடத்துவீங்களா? அதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் திறமையற்றவர்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்குறீங்க. உங்களை அவமானப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, உங்களை அரசை சிறுமைப்படுத்தி வடநாட்டில் போய் மதிப்புக்குரிய வருண் வந்து பேசிட்டு வர்றாரு, வந்த உடனே அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறீங்க. அவர் எப்படி திருந்துவார் சொல்லுங்க? அவர் எப்படி திருந்துவார்? கூப்பிட்டு உட்கார வச்சு நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கணும். ஏங்க, தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் நான் இருக்கும்போது, எனது கையில் வந்து காவல்துறை கட்டுப்பாடு என் கையில் இருக்கும்போது, நீ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியின் மீது குற்றச்சாட்டை என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி அங்கே போய் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி நீ கேட்டிருந்தேன்னா அவன் பயப்படுவான். மற்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் பயப்படுவாங்க. இன்னைக்கு துணிச்சல் ஏற்படுறதுனால தான் காவல்துறையில் இருக்கிறவங்களே கொள்ளையடிக்கிறாங்க. புரியுதாங்க உங்களுக்கு? ஒரு டிஐஜி பெண்ணை வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான் வெளியில் இருக்கிறவன். ஏன்னா நான் கேட்குறேன், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அடுக்கடுக்காக கூலிப்படை மர்டர் நடந்திருக்கு, கூலிப்படை படுகொலை நடந்திருக்கு அடுக்கடுக்கா. எல்லா பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்திருக்கு, பாஜக நடந்திருக்கு, அதிமுக நடந்திருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சியில் நடந்திருக்கு, இப்படி வரிசையா எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த கூலிப்படைகள் மேலே? கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்காங்க. அதை தான் தம்பி சொல்கிறேன், கைது பண்ணி நீங்கள் சிறைப்படுத்தி அவங்க பெயிலில் திரும்ப அதே குற்றத்தில் வந்து ஈடுபடுவாங்க. அப்போ நீங்கள் அதை ஒரு அச்சமூட்டுகிற ஒரு சட்ட நடவடிக்கை இருக்குல்ல, அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால தான் திரும்ப நடக்குதுங்கிறது தான் இப்போ நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு. அதே மாதிரி வந்து மத்திய அமைச்சர் வந்து ஒருவர் பேசியிருக்காருன்னா, நீங்கள் வந்து எங்களுடைய மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கணும், எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து பணத்தை வரி விடுவிப்பு வந்து நாங்கள் பண்ணுவோம், இல்லாட்டா பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து எல்லா கட்சிகளுமே வந்து எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. நாம் தமிழ் கட்சியும் எதிர்வினை ஆற்றிருக்கீங்க. இந்த முறை வந்து அரசோட இணைந்து வந்து நீங்கள் எதிர்வினை ஆற்றுவீங்களா போராட்டங்களில்? இல்லை தம்பி, இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது தமிழர்களுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சவால். புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து பார்க்க முடியாது. அதைத்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு பேர அறிவிப்பு இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, ஒரு வரிகுடா இயக்கத்தை நம்ம நடத்தணும். சாத்தியப்படுமா வரிகுடா இயக்கம்? வெள்ளையருக்கு எதிராக நடத்துறது மட்டும் இல்லை, இந்த கொள்ளையர்களுக்கு எதிராகவும் நம்ம வரிகுடா இயக்கம் நடத்தணும். என்ன செஞ்சிருவீங்க? அனைத்து கட்சிகளும்
தங்களுடைய கொடிகளை கீழே போட்டுவிட்டு இந்த மாநிலத்தினுடைய உரிமைக்காக இணைஞ்சு நின்று போராடணும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு அறிவிப்பு செய்திருக்கார். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த நம்முடைய அகத்துக்குள், நம்முடைய மாநிலத்துக்குள் நமக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த தேசிய இனத்தின் மேலே கொண்டாந்து திணிக்கிற போது நம்முடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் மாணவர்களினுடைய கல்வி உரிமையை நீ பறிக்கணும்னு நீ நினைக்கிற போது நாம் எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நிற்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகம் வரி கொடுக்கறதுல 2வது இடத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால், நான் கொடுக்குற வரியைத்தானே நீ கொடுக்கணும். நான் வரி கொடுக்கலன்னு சொன்னால் நீ என்ன ஆவ? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்துல இருக்கு மும்மொழி கொள்கையை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சட்டம்? இட் இஸ் அண்டர் ரூல் அப்படின்னு சொல்றாரு அந்த அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர். எந்த ரூல்ல இருக்கு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நாங்கள் தொடர்ச்சியாக இருமொழி கொள்கையை நாங்கள் பின்பற்றோம். புரியுதுங்களா? எங்கள் தாய்மொழி தமிழ்மொழி, அதனுடைய தொடர்பு மொழியாக ஆங்கிலம், இந்த 2 மொழியை நாங்கள் தொடர்ச்சியாக அதை பின்பற்றிட்டு வர்றோம். அதில் எங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. தமிழ் தேசியர்களாகிய எங்களுக்கு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எங்களுக்கு மாநில அரசினுடைய இந்த இருமொழி கொள்கையில் கடுமையான முரண்பாடு இருக்கு. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதனால தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், இந்த திராவிட மாடல் அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அது வேற. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மீது ஹிந்தியை கொண்டு திணிப்பது அல்லது என்ன ஒரு பெரிய மும்மொழி கொள்கை, அந்த மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது? இல்லை, அதை ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு என்ன பிரச்சனை? மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா 3 மொழியில் மாணவர்கள் படிக்க போகிறாங்க, அவங்களோட அறிவு விருத்தி தான் ஆக போகுது. இல்லை, இதில் மும்மொழி கொள்கைங்கிறதையும் தாண்டி இவர்களுடைய அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அது என்ன சொல்லுது? அது இந்த பிள்ளைகளை அச்சமூட்டி கல்வியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு திட்டமாக அந்த திட்டம் இருக்குது. கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை எளிய தமிழ் பிள்ளைகள் நீங்கள் அவர்களுக்கு 3 வயதில் ஒரு தேர்வு, 5 வயதில் ஒரு தேர்வு, 8 வயதில் ஒரு தேர்வுன்னா, இன்னைக்கு இருக்கிற 10ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு, 12ஆம் வகுப்பில் ஒரு பொது தேர்வுன்னு சொல்லும் போதே இந்த பிள்ளைகள் பயந்து அந்த தேர்வில் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்படியான சூழல் ஏற்படுது. இந்த நீட்டு தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வை கொண்டாந்து வச்சு நல்லா படிக்கிற பிள்ளைகள் கூட தேர்வில் நம்ம தோல்வி அடைந்து விடுவோமோ என்று முன்கூட்டியே தற்கொலை செய்து கொள்ள நிலைமையெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற மாணவர்களினுடைய மனநிலையை இப்படியா கொண்டு போய் வைப்பீங்க? இப்படியா அறியா வயதில் அவங்களுக்கு தேர்வு வச்சு அவங்கள ஒரு 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 குற்ற உணர்வுள்ள உளவியலுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள தள்ளுவீங்க? அந்த கல்விக் கொள்கையை தலையே 2ஆ போனாலும் தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். புரியுதுங்களா? ஒருங்கிணைந்து நின்று இந்தியாவுக்கு எப்படி இந்தியாவில் கொண்டாந்து நீ இந்தியை திணித்த போது அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள் போராடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நீங்கள் முன்வைக்கிற இந்த கல்விக் கொள்கையை, இந்த சனாதன கல்விக் கொள்கையை, இந்த குலக்கல்வியை நிறுவ நினைக்கிற கல்விக் கொள்கையை, எளிய கிராமத்துப்புற மக்களை கல்வியிலிருந்து வெளியேற்ற நினைக்கிற உங்களுடைய ஈனத்தனமான இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம். வலதுசாரிகளாக இருக்கட்டும், இல்லை இந்திய தேசியத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்பயுமே நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, அது ஒரு பாசிச கட்சின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மொழி ஒன்றா இருந்தால் நாடு பலதாக இருக்கும், மொழி பழசு இருந்தால் நாடு ஒன்றா இருக்கும் சீமான் சொல்கிறாரு. இது பிரிவினை நோக்கி தானே போகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தானே? இல்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பல நாடுகளின் ஒன்றியம்னு தான் சொல்லுது. இந்தியா தட் இஸ் பாரத் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ பல நாடுகள் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டுக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு நாட்டுக்குரிய இலக்கணம் என்ன அப்படின்னா, அதற்கென்று தனி மொழி இருக்கணும், அதற்கென்று தனி உருவ அமைப்பு இருக்கணும், அதற்கென்று தனி நடை உடை பாவனை இருக்கணும், அதற்கென்று தனி கலாச்சாரம், திருமணம், உறவு முறைகள், கலாச்சாரம், இது எல்லாமே தனியாக இருக்கணும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மொழி பேசுகிற தேசிய இனத்துக்கும் இந்த பண்புகள் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இவர்களை எப்படி ஒன்றா ஆக்குவீங்க? என்னுடைய உருவ அமைப்பு வேறையாக இருக்குது, அசாமில் இருக்கவனுடைய உருவ அமைப்பு வேறையாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். கிரிக்கெட்டில் கோலோச்சிய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் சித்து, புரியுதுங்க, நவ்ரோஜ் சித்து. அவர் பஞ்சாபிக்காரர். அவர் தமிழ்நாட்டுக்கு கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது 2 நாள் தமிழ்நாட்டில் தங்கி இருந்துட்டு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக பேசிட்டார். ஏப்பா, இந்த சோத்தை எப்படியா சாப்பிட்றீங்க?
என்னால் வந்து இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே முடியாது, இந்த உணவை என்னால் ஏற்கவே முடியல, இது என்ன சாப்பாடா இது அப்படின்னு சொல்லி நம்முடைய சவுத் இந்தியன் மீல்ஸ் இருக்குது, நம்முடைய அவருக்கு ஒவ்வாமையாக இருக்குது, அதை ஏற்க மாட்டேன்ட்டார். அதை மிக கடுமையாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அப்போ கண்டிச்சாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டு சாப்பாட்டை வந்து நீங்கள் கேவலமாக எப்படி பேசலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என் போன்றவர்கள் அந்த நேரத்திலேயே அதை நான் கடுமையாக ஆதரித்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பஞ்சாப்ல இருந்து வந்த சித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய உணவை ஏற்க முடியாமல் போனது சரி. ஏனென்றால் அவன் தேசிய இனம், அவனுக்கான உணவு வேற, எனக்கான உணவு வேற. நான் பஞ்சாபுக்கு போனாலும் என்னால் பஞ்சாபிகள் சாப்பிட்ற உணவை என்னால் சாப்பிட்டுக்கிட்டு நீண்ட நாள் அங்கே இருக்க முடியாது. ஆகவே இந்தியா பல்தேசிய இனம் வாழுகிற பல நாடுகளின் ஒன்றியம் அப்படிங்கிறத நிறுவுகிற ஒரு உதாரணம் தான் சித்து சொன்னது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தமிழ் தேசியர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க. அதைத்தான் இப்போ நாங்கள் ஒன்றிய அரசுக்கும் சொல்கிறோம். இந்தியா என்பது பல ஒன்றியங்களினுடைய கூட்டு. அவனுக்கு தாய்மொழி இருக்குது, அவனுக்கு இப்போ நான் சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வந்து தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தேன். நான் வந்து இளங்கலை கணிதம் படித்தேன், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன், தமிழ் வழியில் தான் படித்தேன். கணிதமும் பிஎஸ்சியும் தமிழ் வழியில் தான் படித்தேன். ஆனால் நான் வந்து இந்திய கப்பல் படை அதிகாரியாக தேர்வானேன். தேர்வு எழுதி பாஸ் ஆகி நான் தேர்வாகி போனேன். போகும்போது எனக்கு ஆங்கிலமும் சரியாக தெரியாது, இந்தியும் சரியாக தெரியாது. இந்தி சுத்தமாக தெரியவே தெரியாது. ஒரு வார்த்தை மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் இந்தி சுத்தமாக ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. நான் எப்படி ஹிந்தி கற்றுக்கிட்டேன்? தேவை இருந்துச்சு. ஆமாம், நவ் ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் ஹிந்தி. அப்போ எத்தனை நாளில் கற்றுக்கிட்டேன்? 10 நாளில் கற்றுக்கிட்டேன். என்ன எப்படி சாத்தியம் அது 10 நாளில் கற்றுக்கிட்டது? ஏன்னா தேவையின், இப்போ மொழி என்பது தேவையின் அடிப்படையில் தான். தேவைன்னா நாங்கள் கற்றுக்குவோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வந்துச்சு. அந்த யுத்தம் வந்தபோது ஹிந்தி தெரிஞ்சதுனாலயா நாங்கள் போய் இந்தியாவுக்கு சார்பாக நின்னோம்? ஹிந்தி தெரியாது, ஆனால் என் நாடு இந்தியா, என் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டைன்னு சொல்லி தானடா நாங்கள்லாம் வந்து நின்னோம். ஹிந்தி தெரியாததுனால நாங்கள்லாம் வராமல் இருந்தோமா? சொல்லுங்க பார்ப்போம். அதனால் மொழி, அது ஒரு மொழிங்க. ஒரு மொழியை குறைஞ்சது 5 நாள், அதிகபட்சமாக 10 நாளில் வந்து அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம். எனக்கு தேவை என்கிற போது நான் கற்றுக்குவேன். என் மீது நீ திணிக்கிற அளவுக்கு அந்த மொழி ஒன்றும் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற இலக்கிய செழுமை கொண்ட மொழி இல்லை. அதை வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லும்போது கூட ரொம்ப அழகாக சொன்னார். ஒருத்தர் என்னை வந்து கேட்டார், நீங்கள் இந்தியை வந்து 30 நாளில் வந்து படிச்சிடலாம், ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னோடனே அப்போ நான் சொன்னேன், ஆமாம் 30 நாளைக்கு மேலே அதில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். அப்படின்னு சொல்கிறவங்கலாம் வந்து ஹிந்தி மட்டும்தான் நீங்கள் படிக்கணும்னு சொல்லல, எந்த மொழினாலும் படிச்சுக்கோங்க, விருப்ப பாடம் எதுனாலும் எடுத்து படிங்க, ஹிந்தி தான் உங்களை கட்டாயப்படுத்தலன்னு சொல்கிறாங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுதான் தம்பி நானும் சொல்கிறேன். அதை ஏற்கனமா வேண்டாமாங்கிறது என்னுடைய சுதந்திரம், நான் விரும்புகிறது. அதை நீ திணிக்கிறது வேண்டாங்கிறேன். இப்போ எனக்கு இதில் முரண்பாடு இருக்குது தம்பி, நிறைய முரண்பாடு இருக்குது. இங்கே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, திமுக எடுத்துங்களேன், திமுக நடத்துகிற பள்ளிக்கூடம் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கை இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. இவர்கள் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார்கள், இவர்கள் நடிக்கிறார்கள், இவர்கள் ஓட்டு அரசியலுக்காக தப்பாக வந்து பேசுகிறாங்க. அவர்களுடைய இருமொழி கொள்கை என்பது ஆங்கிலமும் இந்தியும். நாங்கள் தமிழ் தேசியர்கள் சொல்லுகிற இருமொழி கொள்கை என்பது தமிழும் ஆங்கிலம். புரியுதா உங்களுக்கு? ஐயா கலைஞர் கருணாநிதி கேட்குறாங்க, வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கே வந்தோம், மக்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஒன்று திரட்டி கொண்டு போனதே நாங்கள் தான் சொல்கிறாங்க. அப்படிதான் நீங்கள் கொண்டுட்டு போனீங்க. ஆமாம், இந்தி வந்துச்சுன்னா தமிழ் மொழி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரு 300 பேர் தமிழ் வாழ்கன்னு வந்து தமிழ்நாட்டில் செத்து போயிட்டான். அவங்க செத்து போய் எரிச்ச சாம்பல் அள்ளி பூசிக்கிட்டு தான் இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு. இன்றைக்கி 60 ஆண்டு காலமாக இந்த திமுக தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கு. சட்டம் இயற்றுகிற இடத்துலையும் இந்த திராவிட கட்சிகள் தான் இருக்குது, இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துலையும் இந்த திராவிட கட்சிகள் தான் இருக்குது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? என் தாய்மொழி தமிழ்மொழி கல்வியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகளை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் செய்த சாதனை. இவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எங்களுக்கு தகுதி இருக்குங்க மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. நீங்கள் நடத்துகிற பள்ளிகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்தியை பாடமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? என் தாய்மொழி தமிழ்மொழியை 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் தாய்மொழி தமிழ்மொழி கற்காமல் நீ வேற கற்க முடியாதுன்னு சட்டத்தில் எழுதி வச்சுவிட்டு இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை நீங்கள்லாம்.
புரியுதா உங்களுக்கு? அப்ப அரசியல் நாடகம் ஆடுறீங்களா நீங்க? உட்காந்து அண்ணா மேற்கோளை காட்டுறது, இதை அங்க காட்டுறது, இது உரிமை, இது நாங்கள் வந்து பிச்சை எடுக்கவில்லை, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? வாய் கிளிய கருணாநிதியை கேட்குறாங்க, தயாநிதிக்கு எதுக்கு நீங்க மந்திரி பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்றாரு அவனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறார். அப்போ உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியும், நாங்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தானே நீங்கள் வச்சிருக்கீங்க. அதனால தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்றாரு எங்களுக்குள் முரண்பாடு இருக்கு, ஆனால் எங்கள் ஒட்டுமொத்த இனத்தை இழிவு செய்யணுங்கிறதுக்காக நீ வந்து எனக்கு நிதி தர முடியாது, நீ என் சட்டத்திட்டங்களுக்கு ஒத்து போகணும், எனக்கு அடிமையா இருக்கணும், எனக்கு கைகட்டி நிற்கணும், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா தான் உனக்கு நிதி தருவேன்னு சொல்றதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். ஆனால் திமுகவினுடைய இந்த தமிழ் இன விரோத போக்கை, தமிழ் மொழியை அழித்து, ஈவேரான்னு ஒருத்தர் அவர் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் இங்கே நடத்தலை, ஆங்கில ஆதரவு போராட்டம் தான் இங்கே நடத்தினார். அவர் சொன்னார் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் தான் பேசணும், ஆங்கிலம் தான் அறிவு மொழின்னு சொன்னார். இந்த 60 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுடைய குருநாதர் ஈவேரா சொன்னதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ் மொழியை அழித்து ஒழித்திருக்காங்க. ஒரு மொழியை அழிப்பது என்பது அந்த இனத்தை அழிப்பதின் தொடக்கம். அதை செஞ்சிருக்காங்க. அதை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் என் தாய்மொழி தமிழ் மொழி உலகத்தின் மிக முக்கியமான மொழி, அந்த மொழியை நாங்கள் இழந்துவிடக் கூடாது, அதை மீட்டுருவாக்கம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதியான கேள்வி, விகடன் அவர்களுடைய இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கு, மோடி அவர்கள் வந்து கார்ட்டூனாக சித்தரிச்சு வந்து போட்டதுக்காண்டி இதை எப்படி பார்க்குறீங்க? கருத்துரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து மத்திய அரசை எதிர்த்து வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. விகடன் அப்படிங்கிற அந்த இதழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழர்களிடையே புழங்கிட்டு இருக்கிற, தமிழர்களிடையே இருக்கிற ஒரு இதழ். அந்த இதழ் இப்போ சமீபத்தில் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அமெரிக்காவுக்கு வந்து சட்ட விரோதமாக தங்கி இருக்கிற எந்த நாட்டுக்காரர்களாக இருந்தாலும் அந்த நாட்டுக்காரர்கள்லாம் தேடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற போது ஒரு எகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி, மனிதத்துவத்துக்கு எதிராக அவர்களை விலங்கிட்டு கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு மிருகங்களை இழுத்து கொண்டு வர்றது, சர்வதேச குற்றவாளிகளை அழைச்சி கொண்டு வர்றது மாதிரி கொண்டுகிட்டு வந்து விமானங்களில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இதை வந்து உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. ஒட்டுமொத்த இந்தியாவும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில் மதிப்புக்குரிய இந்திய பிரதமர் அமெரிக்காவுக்கு போறாரு, ட்ரம்ப்பை வந்து பார்க்குறாரு, அவர் வந்து பேசுகிறார். குறைஞ்சபட்சம் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? உங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய எங்கள் நாட்டு குடிமக்களை நீங்கள் அங்கிருந்து அனுப்பி வைப்பது நியாயம், நேர்மை, அதை நான் ஏற்கிறேன், அதை வேணான்னு நான் சொல்லலை, ஆனால் அவர்களை மனிதத்துவத்தோடு நடத்துங்க அப்படின்னு குறைஞ்சபட்சம் ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் வைக்காமல் அங்கே உட்காந்து பல்ல காட்டிட்டு இருக்கிறதுனால தான் தொடர்ந்து சமூக சிக்கல்களை எல்லாம் நகைச்சுவையாக கார்ட்டூன்கள் மூலமாக மக்களிடையே அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆனந்த விகடன் என்கிற அந்த விகடன் குரூப்ல இருந்து வர்ற விகடன் பிளஸ் என்கிற அந்த 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 இணைய நிறுவனம் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கு. அது கை காலில் எல்லாம் வந்து விலங்க போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ட்ரம்ப் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் இவர் உட்காந்துருக்காரு. இந்திய நாட்டோட பிரதமர் வந்து இப்படி கேள்விக்குள்ளாக்க கூடாது. என்ன கேள்விக்குள்ள உள்ளாக்கி இருக்கு? இடிப்பாறை இல்ல ஏமாறா மன்னன் கெடுப்பார் இன்னும் கெடும். நீ போய் அமெரிக்காவில் உட்காந்துட்டு விருந்து சாப்பிடவா போனீங்க? இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கு. அந்த அவமானத்தை பற்றி பேசாமல் அங்கே உட்காந்து என்ன செய்றீங்க? அதை சுட்டி காட்டினா ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அது கடமை, அவன் சுட்டி காட்டத்தான் செய்வான். அதில் என்ன உங்களுக்கு வந்து புட்டுக்கிட்டு போயிடுச்சு? இந்தியர்களை கை விலங்கிட்டு கால் விலங்கிட்டு அனுப்புனானே, அதை விடவா கேவலமா போச்சு அது? நான் கேட்குறேன். அப்போ அது பரவாயில்லையா உங்களுக்கு? இங்கே இருக்கக்கூடிய மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை தான் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக இணையங்கள் எல்லாம் செய்தி வருது. அப்படி அண்ணாமலை அவர்கள் எடுத்திருந்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சிந்திப்பதற்கு திறனற்ற ஒருத்தராக தான் இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு. அவர் உண்மையாகவே என்ன செஞ்சிருக்கணும்? இந்த கார்ட்டூனை மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டுகிட்டு போய், ஐயா தமிழக ஊடகங்கள் எல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுது நம்மளை, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்பிடம் நம்ம நாட்டு மக்களை கைது செய்து அனுப்புகிற போது விலங்கிட வேண்டாம் என்று ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா, சுட்டி காட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் மரியாதைக்குரிய ஆளு. ஒரு பத்திரிகையை வந்து இழுத்து மூடுறதுன்னா இது என்ன அர்த்தம்? இது ஏற்புடையது இல்லை. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது.
நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களோடு உடன்பாடு இல்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுவதற்கான உரிமை இருக்குது பாருங்க, அதை என் உயிரை கொடுத்தும் பெற்று தருவேன்னு வால்டர் சொல்கிறான். அந்த வகையில் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த செயலை, இந்த ஆனந்த விகடனுடைய இந்த முடக்கத்தை, ஆனந்த விகடன் ப்ளஸ்ஸை வந்து முடக்கி வச்சிருக்கல இந்திய அரசாங்கம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது பத்திரிகை சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல, பேச்சுரிமைக்கு, கருத்துரிமைக்கு எதிரானது. இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி